ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாங்காய் சம்மந்திங்க. அதாவது இந்த சம்மந்திங்கிறது நம்ம ஊர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துவையல்னு சொல்லுவாங்க. தேங்காய் துவையல், மாங்காய் துவையல், இது மாதிரி துவையல்லையே டிசைன் உளுந்து துவையல்னு. சில ஊரில் வந்துட்டு இதை சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை தான் நான் வந்துட்டு இந்த மாங்காய் சம்மந்தி நான் அதை செஞ்சுருக்கேன். இது செய்கிறது வந்து டிசைன் டிசைனாக செய்யலாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க. நான் வந்து இப்போ செஞ்சுருக்கிறது ரொம்ப சிம்பிளான முறையில் கம்மியான வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுக்கு தேவை மெயினாக மாங்காய் வேணுங்க. மாங்காய் வேணும். மாங்காயிலலாம் செய்ய முடியாது. இப்போ இந்த மாங்காய் வந்து எடுத்து ஒரு நல்லா புளிப்பு மாங்காயாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் காய்ச்சதுங்க. புளியை கரைச்சி கண்ணு மாங்கன்று வைக்கும் பொழுதே புளியை கரைச்சி ஊற்றிட்டாங்க போல் இருக்கு. வாயில் வச்சா புளிப்புனா அதே மாதிரி புளிப்பு. இந்த மாங்காவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் இந்த துவையல் அரைச்சோன்னா அட்டகாசமாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாங்காய் துவையல் எப்படி செய்யணும், இந்த சம்மந்தி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலோட மாங்காவை கட் பண்ணி துண்டு துண்டாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காவை கூட திருவி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 வெந்தயம், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சும்மா வாசத்துக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே வதக்கி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துருங்க. கொரகொரப்பாக அரைக்கணும். துவையலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து கொரகொரப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அதில் சூடான சாதத்தை வச்சு அந்த சம்மந்தியை எடுத்து அது மேலே கொஞ்சம் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுவும் இல்லை நெய் இல்லை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு நம்ம மாம்பழம் வச்சுருக்கேன். நீங்கள் முட்டை வச்சுக்கலாம், இல்லை அப்பளம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடும் பொழுது இந்த வெயில் நேரத்துக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கங்க. நன்றிங்க.